சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், நாம தான் பாஸா இருக்கணும், கோடிக்கணக்குல சம்பாதிக்கணும். இந்த மாதிரி ஒரு கனவு நம்மள பலருக்கும் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ஸ்டார்ட் அப் உலகத்தோட பளபளப்பான தோற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற சில கடுமையான உண்மைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கா? கண்டிப்பா இருக்கும். இதுதான் ஒரு புதுசா தொழில் தொடங்குறவங்களோட தன்னம்பிக்கை கொப்பளிக்கிற குரல். பெரிய கனவுகள், அதுக்கேத்த மாதிரி புது புது வார்த்தைகள். $1 மில்லியன், $1 பில்லியன் இதெல்லாம் ஸ்டார்ட் அப் உலகத்துல ரொம்ப சர்வசாதாரணமா புழங்குற வார்த்தைகள். இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் தான் நிறைய பேரை இந்த உலகத்துக்குள்ள இழுத்துட்டு வருது. ஆஹா, இதுதான் அல்டிமேட் கனவு. முழு சுதந்திரம், நாம தான் சிஇஓ, நாம தான் ராஜா, யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்ல, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த கனவு பயணம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரியாலிட்டி வந்து மோதுனா என்னாகும்? அங்கதான் கதையே ஆரம்பிக்குது. அதே ஆள்தான். ஆனா இப்ப குரல்ல கொஞ்சம் சந்தேகம் தெரியுது பாத்தீங்களா? கனவுக்கும் யதார்த்தத்துக்கும் நடுவுல விரிசல் விழ ஆரம்பிக்கிற முதல் புள்ளி இதுதான். அடடா, இவங்க நம்ம கனவை கலைக்க போறாங்கன்னு நினைக்காதீங்க. அது எங்க நோக்கம் இல்ல. ஆனா இந்த ஸ்டார்ட் அப் உலகத்தோட உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டி உங்கள யதார்த்தத்தோட தயார்படுத்துறது தான் நோக்கம். வாங்க ஒவ்வொன்னா அலசி ஆராயலாம். 73,000 இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. 2022ல மட்டும் இந்தியாவுல ரெஜிஸ்டர் ஆன ஸ்டார்ட் அப்களோட எண்ணிக்கை. இந்த துறை எவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரே போதும். சரி, இப்ப தொழில் முனைவோர் பார்த்துனா முதல் கட்டுக்கதைய உடைக்கலாம். அது என்னன்னா, நீங்க தான் பாஸ் அப்படிங்கிறது தான். முதலாளியா இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு கற்பனை பண்ணி பாப்போமா? இஷ்டத்துக்கு ஆஃபீஸ் வரலாம், மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போடலாம், 2 மணி நேரம் லஞ்ச் பிரேக் எடுக்கலாம். எந்த டார்கெட்டும் இல்ல, யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண தேவையில்ல. ஆஹா, கேட்கவே ஸ்வர்க்க மாதிரி இருக்குல்ல? ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு நிறுவனரோட வேலைக்கு நேரமே கிடையாது. நீங்க ஒரு 9 to 5 வேலையை விட்டுட்டு ஒரு 24/7 வேலைக்குள்ள வரீங்க. சேல்ஸ்ல இருந்து டிசைனிங், கோடிங், கஸ்டமர் சர்வீஸ்னு எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். ஏன், உங்க டீமுக்கே தைரியம் சொல்ற சீர் லீடரும் நீங்க தான். சரி, இப்ப 2வது பெரிய கட்டுக்கதைக்கு வருவோம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்ச உடனே பணக்காரன் ஆயிடலான்னு ஒரு நினைப்பு இருக்கே, அதை உடைக்க போறோம். இந்த நிஜ அனுபவத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நிறுவனர் முன்னாடி மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தவரு, அவரோட சொந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்ச முதல் சில வருஷங்களுக்கு வெறும் 60,000 ரூபாய் தான் சம்பளம் எடுத்திருக்காரு. இதுதான் நிறைய ஃபவுண்டர்ஸோட ஆரம்பகால யதார்த்தம். ஒரு ஸ்டார்ட் அப்ல இருந்து உடனே பணக்காரன் ஆகிட முடியாது. அது ஒரு லாங் டேர்ம் கேம். இந்த டைம் லைன்ல பாருங்க, 5 வருஷம் உங்க சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். 10-20 வருஷம் கழிச்சுதான் ஒரு பெரிய வருமானத்தை நீங்க எதிர்பார்க்க முடியும். இப்ப அடுத்த கட்டுக்கதை. அதாவது வெளியே இருந்து ஃபண்டிங் வாங்கிட்டா போதும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்னு நினைக்கிறது. இதே எவ்வளோ பெரிய தப்புன்னு பார்க்கலாம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் லிக்விடேஷன் பிரிஃபரன்ஸ். இது இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்ட்ல மறைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிளாஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவேளை உங்க கம்பெனியை விக்கிற சூழ்நிலை வந்தா முதல்ல இன்வெஸ்டர் போட்ட பணத்தை அவருக்கு திருப்பி கொடுத்துட்டு தான் மீதி இருந்தா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஒரு உதாரணத்தோட இத பாப்போம். உங்க கம்பெனியோட மதிப்பு 100 கோடி. ஒரு இன்வெஸ்டர் 50 கோடி முதலீடு பண்றாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால உங்க கம்பெனிய 50 கோடிக்கு தான் விற்க முடியுது. இப்ப இங்க தான் ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு. கம்பெனில 50% உங்களுக்கு சொந்தம், அதனால 25 கோடி கிடைக்கும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அந்த லிக்விடேஷன் பிரெஃபரன்ஸ் கிளாஸ் படி இன்வெஸ்டர் அவரோட 50 கோடிய முதல்ல எடுத்துப்பாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பெரிய ஜீரோ தான். அடுத்து புகழ். ஸ்டார்ட் அப் உலகத்துல கிடைக்கிற பேரும் புகழும் ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு விஷயம். அத பத்தி கொஞ்சம் பேசுவோம். நீங்க ஃபேமஸ் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க ஜெயிக்கும்போது மீடியா உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். ஆனா நீங்க கொஞ்சம் சறுக்குனீங்கன்னா போதும், அதே மீடியா உங்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணவும் தயங்காது. இது ஒரு முக்கியமான உண்மை. புகழுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப ஃபேமஸா இருக்கிற நிறைய பேர்கிட்ட பெருசா பணம் இருக்காது. அதே சமயம் ரொம்ப வசதியா இருக்கிற நிறைய பேர் யாருன்னே நமக்கு தெரியாது. சரி, இப்ப கடைசி கட்டுக்கதைக்கு வந்துட்டோம். அது என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருந்தா போதும், ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறது. இத நான் நேரடியாவே சொல்றேன். வெறும் ஐடியாக்கு எந்த மதிப்பும் இல்ல. ஏன்னா நம்ம யோசிக்கிற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனா அந்த ஐடியாவை யார் சரியா செயல்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. சோ எக்ஸிகியூஷன் தான் எல்லாமே. ஒரு ஸ்டார்ட் அப் ஜெயிக்கணும்னா நிறைய விஷயங்கள் ஒன்னு சேரணும். சரியான நேரம், சரியான டீம், போதுமான பணம், கவனம், அப்புறம் மக்கள் விரும்பி வாங்குற ஒரு பொருளை உருவாக்கணும். இது எல்லாத்த விட முக்கியமானது என்ன தெரியுமா? என்ன நடந்தாலும்
ஒருபோதும் முயற்சிய கைவிடாம இருக்கிறது தான். கடைசியா இந்த ஸ்டார்ட் அப் பணம் புகழ் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்க. அடுத்த 5 வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க உண்மையா என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்க? உங்க பாதை எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா அது யதார்த்தமான எதிர்பார்ப்புகளோட ஆரம்பிக்கட்டும்.